ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெராண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ இந்த செஷனில் நம்ம லாஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ரொம்ப நாளாக ரிவிஷன் செஷன் கொண்டு வாங்க சார் திரும்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவிஷன் செஷனில் மார்ச் 8 மார்ச் 14 வரை என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்துருந்தோமோ அதுலேருந்து தான் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கே டக்குன்னு எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த செஷன் அப்படிங்கிறது ரெக்கார்டிங்காக தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் ஏதாச்சும் டவுட் கேட்குறீங்க அப்படின்னா அது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல உங்க டவுட் வந்து போடுங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், கமெண்ட் செக்ஷன்ல செஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய மார்க் எவ்வளவு, இதுல மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். 50 கொஸ்டின்ஸ்ல யார் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத வந்து போடுங்க. ஸோ அப்போதான் நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால கண்டிப்பா யாரெல்லாம் செஷன் ஃபுல்லா பாக்குறீங்களோ உங்களுடைய மார்க் எவ்வளவு அப்படிங்கறத வந்து போட்டுருங்க. ஸோ இன்னைக்கான முதல் கொஸ்டின் இதான். First question பாருங்க. National Wide Jal Mahotsav 2026 was launched on 8th March 2026, which was also observed as a Sujalam Shakti Divas. This date coincide with which global observance? இந்த மார்ச் 8 அப்படிங்கிறது முக்கியமான என்ன தினம்? மார்ச் 8 அப்படிங்கிறது என்ன தினம் அப்படின்னா நம்ம இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே கொண்டாடுறோம். ஸோ இந்த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேல நம்ம என்ன பண்ணிருக்காங்க, ஜல் மஹோத்சவ் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் தேதியில இருந்து 22 மார்ச் வரை நடக்குது. 22 மார்ச் என்ன டே? வேர்ல்ட் வாட்டர் டே வரை இந்த ஈவென்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन, ராஷ்டிரிய சுதந்திரா பார்ட்டி led by பாலேந்திர ஷா won a historical landslide victory in Nepal 2025-2026 general election. Which former prime minister did பாலேந்திர ஷா defeated from the ஜாப்பா 5 constituency? ஜாப்பா 5 அப்படிங்கிற இதுல தான் நேபாளுடைய பிரதமர் வரப்போற பாலேந்திர ஷா வந்து போட்டி போட்டிருந்தாரு. ஸோ இதுல நேபாளுடைய ஒரு முன்னாள் பிஎம் வந்து தோற்கடிச்சிருக்காரு. அது யாரு அப்படின்னா கேபி சர்மா ஒலியை தோற்கடிச்சிருக்காரு. ஸோ கைஸ், இந்த நேபாள எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பார்ட்டி பேர் ஞாபகம் வச்சுங்க, ராஷ்டிரிய சுதந்திரா பார்ட்டி. இந்த பார்ட்டியுடைய சிம்பிள் என்ன அப்படின்னா பெல் சிம்பிள். பெல் சிம்பிள் வந்து இந்த ராஷ்டிரிய சுதந்திரா பார்ட்டியோட சிம்பிள். அடுத்து சிப்ஸ் டு ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் அண்டர் த Indian Semiconductor Mission aims to train how many engineers in VLSI and embedded system design over a period of 5 to 10 years. சிப்ஸ் டு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷனுக்கு கீழே வரக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து எதுக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இனிஷியேட்டிவ் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 85,000 இன்ஜினியர்ஸ் இருக்காங்களே, ஒரு 85,000 இன்ஜினியர்ஸை இந்த சிப் மேனுஃபேக்சரிங் இதுல வந்து ட்ரெயின் பண்றதுக்கான, அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரொவைட் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் சிப்ஸ் டு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ். அடுத்து 9th இன்டர்நேஷனல் சாந்தால் கான்ஃபரன்ஸ் aimed at promoting the cultural and linguistic advancement of Santhal community was inaugurated by President of India in which district of West Bengal? So West Bengal தான் வந்து 9th இன்டர்நேஷனல் சாந்தால் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாடு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடைபெற்றது அப்படின்னா இது டார்ஜிலிங், வெஸ்ட் பெங்காலுடைய டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட்ல நடைபெற்றது. ஓகே, அடுத்து ஸ்லெண்டர் லாரிஸ் for which a dedicated conservation center has been established is protected under the which schedule of Wildlife Protection Act 1972 and listed as a what on IUCN red list. So இதுக்கு சரியான வீடியோ என்ன அப்படின்னா scheduled one and nearly threatened. So லாஸ்ட் இதுல நம்ம வந்து மாத்தி சொல்றோம் நினைக்கிறேன், கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் சொல்லிருப்போம். பட் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஷெட்யூல்டு ஒன். இது வந்து நியர்லி த்ரெட்டன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியன் ரயில்வே லான்ச் எடுத்த ஷைன் ஆப் ஃபார் இட்ஸ் women employee on International Women's Day 2026. What does the acronym SHINE stand for? நம்ம அந்த பெண்களுடைய ரயில்வே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, அவங்க பாதுகாப்புக்காக ஷைன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை ரயில்வே அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இதோடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன் இன்சிடென்ட் நோட்டிபிகேஷன் ஃபார் எம்பவர்மெண்ட். செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இன்சிடென்ட் நோட்டிபிகேஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறதா இந்த ஆப்கான ஷைன்கான விரிவாக்கு. ஸோ அடுத்து, ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஆயத்துல்லா அலி கமேனி ஹூ வாஸ் டிசைடட் அஸ் த நியூ சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் பை அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இன் மார்ச் 2026. ஸோ ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடரை யார் வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொஜ்தபா கமேனி. ஓகேங்களா, மொஜ்தபா கமேனி இவர் யாரு? இதுக்கு முன்னாடி இருந்த அலி கமேனி இருக்கார் இல்லையா, இவருடைய பையன் தான் மொஜ்தபா கமேனி. ஓகே, சோ அடுத்து சாந்தாலி லாங்குவேஜ் வாஸ் இன்க்ளூடட் இன் தி 8th schedule of Indian Constitution in 2003. The script used for writing Santali, which celebrated its centenary in 2025-2026 called. So Santali அப்படிங்கிற ஒரு மொழி வந்து
சந்தால் மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடியது. இதை 2003ஆம் ஆண்டு கான்ஸ்டிடியூஷன்ல 8வது அட்டவணையில சேர்த்தாங்க. இந்த மொழிக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஓல் சிக்கி. ஓல் சிக்கி அப்படிங்கிற இதுதான் என்ன இந்த சாந்தாலி ஸ்கிரிப்டோடைய ஒரு இது எழுதுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகுநாத முர்மு அப்படிங்கிறவர் 1925ல இந்த சாந்தாலி ஸ்கிரிப்டா எழுதியிருப்பாரு. ஓகே, சோ அடுத்த தீம் ஃபார் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே 2026 இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்து மார்ச் 8 கொண்டாடுறாங்க. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா ரைட்ஸ் ஜஸ்டிஸ் ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள். ரைட்ஸ் ஜஸ்டிஸ் ஆக்ஷன் ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள் அப்படிங்கிறதா இந்த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே உடைய கருப்பொருளா இருக்கு. அடுத்து India became the first team to win T20 World Cup history to successfully defending its title by winning the 2026 IPL. இது கரெக்ட் தான். அதே மாதிரி ஃபைனல் யாரை வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னா நியூசிலாண்ட 255-5. இதுதான் வந்து இந்த இதுலயே T20 வரலாற்றிலேயே ஒரு ஹையஸ்ட் வேர்ல்டு கப் ஸ்கோர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா, ரெண்டுமே கரெக்ட். அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் லான்ச் இன் 2025. ஸோ ரீசெண்டாக நம்ம பார்த்துருந்தோம் இந்தியா வந்து கிரிட்டிக்கல் மினரல்ல 3rd largest கண்ட்ரி ரிசோர்ஸா இருக்காங்கன்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இதுல the mission exclusively focused on exploration and mining of primary mineral deposits from new blocks. Under the mission, government has launched a incentive scheme worth 1,500 crore to promote the recycling of critical mineral from secondary sources. So இது எது கரெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தப்பு. ஏன் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபோக்கஸ் ஆன் இது எக்ஸ்ப்ளோரேஷன் மைனிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்டையர் சப்ளை செயின் மைனிங் எக்ஸ்ப்ளோரேஷன் சப்ளை பண்றது மாதிரி எல்லா விஷயத்திலுமே இது வந்து வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து தப்பு. ரெண்டாவது மட்டும்தான் வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் என்ன ஒன்லி பி. அடுத்து the global mission on AI for energy is an initiative of which organization? Global mission on AI for energy எந்த அமைப்பின் முன்முயற்சி? இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி IEA, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், வேர்ல்டு பேங்க், IRENA. ஸோ இதுல எந்த அமைப்புடைய இது வந்து குளோபல் மிஷன் ஃபார் ஏ எனர்ஜி அப்படிங்கிறதுனா இது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். ஸோ அடுத்து ட்ரெயின் ஏத்ரா சிஸ்டம் ஹெல்ப் லோகோ பைலட் மெயின்லி டூரிங். ஸோ ட்ரெயின் ஏத்ரா அப்படிங்கிற இந்த அமைப்பு லோகோ பைலட்டுக்கு எந்த சமயத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஃபாக் அண்ட் புவர் விசிபிலிட்டி. ஸோ பனி மற்றும் குறைந்த காட்சி திறன் சூழல் அந்த ட்ராக்கோட விசிபிலிட்டியை ஃபாக் பனி மறைச்சிருச்சு அப்படின்னா அந்த சமயத்துல அந்த ட்ரெயின் ஏத்ரா அப்படிங்கிற டெக்னாலஜி அவங்களுக்கு பயன்படும். ஓகே, ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் நியூ ஆயில் ரிஃபைனரி இன் US ஆஃப்டர் 50 years will be built at. அமெரிக்காவில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்படும் புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை எங்கு அமைக்கப்படுகிறது? ஹூஸ்டன், போர்ட் ஆஃப் ப்ரோஸ்விலி, லாஸ் ஏஞ்சல்ஸ், மியாமி. ஸோ இதுல எந்த இடத்துல அமெரிக்காவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய ஆயில் ரிஃபைனரி 50 ஆண்டுகள் அப்புறமா கொண்டுறாங்க. இதுல முக்கியமான இன்வெஸ்டர் யாரு அப்படின்னா நம்ம ரிலையன்ஸ். எங்க இது போர்ட் ஆஃப் புரோன்ஸ்வில்லி அப்படிங்கிற இந்த இடம் டெக்சாஸ்ல கூடிய போர்ட் ஆஃப் போன்ஸ்வில்லி அப்படிங்கிற இந்த இடத்துல சுத்திகரிப்பு ஆலை வந்து கொண்டு வர்றாங்க. அடுத்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் கனெக்ட் பெர்ஷியன் கல்ஃப் வித். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இடம் வந்து பெர்ஷியன் கல்ஃபை எந்த இடத்தோட கனெக்ட் பண்ணுது அப்படின்னா பெர்ஷியன் கல்ஃப் வித் கல்ஃப் ஆஃப் ஒமான். பெர்ஷியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஒமானையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்ன இந்த Strait of Hormuz. So அடுத்து fraud pro and AI based telecom fraud reduction solution was developed by. So fraud pro அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா ரீசெண்டா வேர்ல்டு மொபைல் காங்கிரஸ் பார்சிலோனால இதுக்கு வந்து ஒரு அவார்ட் கேட்டகரிக்கு நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இது யார் டெவலப் பண்ணது அப்படின்னா CDOT, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்ரிக்ஸ். சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்ரிக்ஸ். ஸோ அடுத்து இந்தியா became the largest supplier of cotton products to which country in 2025? 2025 இந்தியா எந்த நாட்டிற்கு பருத்தி தயாரிப்புகளின் மிக பெரிய வழங்குனராக ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து ரீசெண்டா ஒரு கண்ட்ரிக்கு மிகப்பெரிய லெவல்ல காட்டன் வந்து சப்ளையரா மாறினாங்க. ஸோ அது எந்த கண்ட்ரி அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். இதுக்கு முன்னாடி சைனா தான் வந்து அதிகமாக இருந்தாங்க. இப்போ சைனாவை ஓவர்டேக் பண்ணி நம்ம 0.6 வந்து போயிட்டோம். ஸோ அப்போ இந்தியா USA. World first autonomous maritime shipbuilding and system center is being developed in which state? உலகின் முதல் autonomous maritime shipbuilding and system center எங்க கொண்டு வராங்க அப்படின்னா இது ஆந்திர பிரதேஷ் தான்
ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் மேரிடைம் ஷிப் பில்டிங் அண்ட் சிஸ்டம் சென்டர் வந்து கொண்டு வர்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜோஹா ரைஸ் ரீசென்ட்லி எக்ஸ்போர்ட்டட் டு யூகே அண்ட் இட்டாலி பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட்? இங்கிலாந்து மற்றும் இத்தாலிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட ஜோஹா அரிசி எந்த மாநிலத்தை சார்ந்தது? ஸோ ஜோஹா ரைஸ் அப்படிங்கிற ஒரு ரைஸ் வந்து ரீசெண்டா இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரைஸ் எந்த மாநிலத்தை சார்ந்ததுன்னு கேட்கிறாங்க. அசாம், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, திரிபுரா. ஸோ எந்த மாநிலத்தை சார்ந்தது இந்த ஜோஹா ரைஸ் அப்படின்னா இது வந்து அசாமுடைய ஒரு ஜிஏ ப்ராடக்ட் தான் ஜோஹா ரைஸ். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் உமன் இன் அக்ரி ஃபுட் சிஸ்டம் was inaugurated by President of India. This conference coincide with which UN declared observance? ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாநாடு நடந்துச்சு, குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் உமன் இன் அக்ரி ஃபுட் சிஸ்டம் அப்படின்னு நினைச்சு இதை நம்ம பிரசிடென்ட் வந்து தொடங்கி வச்சிருந்தாங்க. இந்த மாநாடு யூஎனுடைய எந்த இயருடைய கோயின்சிடென்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2026 ஐநா 2 முக்கியமான ஆண்டுகளா கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர் அப்படிங்கிறது, இன்னொன்று இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பாஸ்டோரலிஸ்ட், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பாஸ்டோரலிசம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுறாங்க. ஓகே, ஸோ அடுத்து ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் 2026 ரிலீஸ்டு பை நிதி ஆயோக் அசஸ் த ஸ்டேட் ஆன் 5 பில்லர். Which state remained the top position among 18 major state in this index? So fiscal health indexல டாப்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத், சாரி ஒடிசா. மொத்தம் 2 கேட்டகரி, மேஜர் ஸ்டேட்ல ஒடிசா டாப்ல இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி ஹிமாலயன் ஸ்டேட். ஸோ ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்ல யார் டாப்ல இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் ஜட்ஜஸ் 2026 வாஸ் அப்சர்வ்ட் வித் விச் தீம்? ஸோ சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் 2026 எந்த கருப்பொருளுடன் அனுசரிக்கப்படும்? 2026 ஒவ்வொரு மாசமும் மார்ச் 10ஆம் தேதி, ஸோ மார்ச் 10 என்ன கொண்டாடுறாங்க, இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் ஜட்ஜஸ் வந்து மார்ச் 10 கொண்டாடுறோம். ஸோ இந்த மார்ச் 10 கொண்டாடக்கூடிய இதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா உமன் ஜட்ஜஸ் ஆன் பெஞ்ச் அண்ட் பியாண்ட். என்னது, உமன் ஜட்ஜஸ் ஆன் பெஞ்ச் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறது தான் இந்த மாநாடுடைய இந்த ஈவென்ட்டுடைய கருப்பொருள். ஸோ அடுத்து PM Modi inaugurated lube blending plant of which public sector undertaking in Chennai? சென்னையில் எந்த பொதுத்துறை நிறுவனத்தின் லூப் கலப்பு ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார்? ஆப்ஷன் ஏ பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், கெயில். இதுக்கான ஆன்சர் என்ன, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட், சுப்ரீம் கோர்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இன் த காமன் காஸ் கேஸ் 2018 declared right to die with dignity as a fundamental rights under which article? So காமன் காஸ் வழக்கு 2018 உச்சநீதிமன்றத்தில் முக்கிய தீர்ப்பு மரியாதையுடன் இறக்கும் உரிமையை எந்த சரத்தின் கீழ் அடிப்படை உரிமையாக அறிவித்தது அப்படின்னா ஆர்டிகிள் 21க்கு கீழ். ஆர்டிகிள் 21 கீழே தான் ரைட் டு டை அப்படிங்கிறத ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா அறிவிக்கிறாங்க. அடுத்து இந்தியா டிஸ்பேச் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் டு மடகாஸ்கர் ஃபாலோயிங் த வைட் ஸ்ப்ரெட் டிஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பை விச் 2 tropical cyclones? இந்தியா வந்து ரீசெண்டா மடகாஸ்கர், மொசாம்பிக் இந்த 2 நாடுகளுக்கும் நிவாரண பொருட்கள் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ மடகாஸ்கர் அப்படிங்கிறது 2 முக்கியமான புயல்களால பாதிக்கப்பட்டது. என்ன புயல்கள்? ஃபைட்டியா அப்படிங்கிற புயல், ஜெனானி. ஸோ ஃபைட்டியா, ஜெனானி இந்த 2 புயலும் வந்து மடகாஸ்கர் அப்படிங்கிற ஒரு குட்டி ஐலாண்டை அஃபெக்ட் பண்ண இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், த சிப்ரி ரிப்போர்ட் 2021-25 ஹைலைட் த ரஷ்யா ஷேர் இன் இந்தியாஸ் ஆர்ம்ஸ் இம்போர்ட் ஹாஸ் டிராப்டு சிக்னிஃபிகன்ட்லி. விச் 2 country has emerged as a major gainers in India's arms market? ஸோ இந்தியாவுடைய ஆர்ம்ஸ் மார்க்கெட்ல ரஷ்யா தான் டாமினேட் பண்ணிருந்தாங்க. இப்போ ரஷ்யாவுடைய இது வந்து கம்மியாயிருச்சு. இப்போ புதுசா யார் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா வந்து பிரான்ஸும் இஸ்ரேல். ஸோ பிரான்ஸ் அண்ட் இஸ்ரேல் வந்து புதுசா எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், DRDO சாங்ஷன் ஃபண்ட் டு பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ஃபார் ப்ராஜெக்ட் டு டெவலப் ஆன்டிடோட்ஸ் ஃபார் விச் டைப் ஆஃப் ஹைலி டாக்ஸிக் காம்போனன்ட்? கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு எந்த வகையான மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த சேர்மங்களுக்கு மாற்று மருந்துகளை உருவாக்கும் திட்டத்திற்கு DRDO நிதி வழங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த இது அப்படின்னா ஆர்கனோ பாஸ்பரஸ் காம்போனன்ட். என்னது? ஆர்கனோ பாஸ்பரஸ் காம்போனன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு மாற்றாக தான் என்ன பண்றாங்க, ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 99 லட்சம் நினைக்கிறேன் வழங்கியிருக்காங்க. அடுத்து, ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் பெஹராம்பூர் யூனிவர்சிட்டி டிஸ்கவர்ட் த ரேர் மெரைன் ஆம்பிஃபோர்ட் ஸ்பீசிஸ்
Stenothi Loveri in Indian water for the first time. At which location in Odisha it was found? So Stenothi Loveri அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒடிசால உடைய கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட், ஒடிசால கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், டென்மார்க் became the first country in the European Union to be certified by the WHO for eliminating mother to child transmission of which two diseases? டென்மார்க் எந்த இரண்டு நோய்களின் தாயிடமிருந்து குழந்தைகளுக்கு பரவலை ஒழிக்க WHO ஆல் சான்றளிக்கப்பட்ட முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடாகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? HIV, சிபிலிஸ். இந்த ரெண்டு நோய்களும் அந்த தாயுடைய தாயிட்டு இருந்து தாயோட வயிற்றுல கூடிய குழந்தைகளுக்கு டிரான்ஸ்மிட் தடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மலேசியா, அதுக்கப்புறமா வந்து மால்தீவ்ஸ் தடுத்திருந்தாங்க. இப்போ ஐரோப்பியன் யூனியன்ல முதல் நாடா டென்மார்க். According to SIPRI report, which country was the largest arms importer and which was the largest arms exporter in the period of 2021-2025? So யார் வந்து அதிகமான ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கேக்குறாங்க. ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர் யாரு அப்படின்னா உக்ரைன். ஃபர்ஸ்ட் உக்ரைன், ரெண்டாவது இந்தியா. எக்ஸ்போர்ட்டர் யாரு? USA எக்ஸ்போர்ட்டர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन, யூனியன் கேபினட் அப்ரூவ் changes to the guidelines on investment from countries sharing land border with India, originally introduced via press note 3. What is the key changes introduced regarding investment threshold னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க, இந்தியாவோட லேண்ட் பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரி அவங்க வந்து 10% கீழே ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னாலும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து டைரக்டரா அப்பாயிண்ட் பண்றதுக்கான, ஓகேவா, ஸோ டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு எந்த கண்ட்ரோலுமே இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாத்திருக்காங்க. அடுத்து, யூனியன் கேபினட் அப்ரூவ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் மதுரை ஏர்போர்ட் as an international airport in March 2026. What is its previous status since 2010? So மதுரை ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, மதுரை ஏர்போர்ட் ரீசெண்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா வந்து மாத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மதுரை என்ன ஏர்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா மதுரை வந்து கஸ்டம்ஸ் ஏர்போர்ட். மதுரை வந்து கஸ்டம்ஸ் ஏர்போர்ட்டா இருந்துச்சு. ஓகே, சோ அடுத்து, அண்டர் ஜல் ஜீவன் மிஷன் 2.0 the சுஜலாம் பாரத் initiative will create a uniform national digital framework. What unique ID will be assigned to every village under this? So சுஜலாம் பாரத் 2.0ல என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சுஜலாம் கவுன், சுஜல் கவுன் அப்படிங்கிற இந்த ஒரு யூனிக் ஐடி கொடுக்குறாங்க. இந்த ஐடி வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கிராமங்கள்ல வாட்டர் வந்து கரெக்டா போகுதா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், 2026 edition of exercise Lime Tea was a significant milestone as it's marked the participation of which Indian armed force contingent for the first time. So முதல்ல இந்தியாவுடைய ட்ரை சர்வீஸ் வந்து கலந்துக்குது. ஸோ இதுல யார் யாருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கும் சிச்சில்ஸ்க்கும் நடத்தக்கூடிய எக்ஸசைஸ். இது சிச்சில்ஸ்ல டிஃபென்ஸ் அகாடமில அது நடக்குது. இதுல இந்த முப்படைகள்லையும் யார் யாரு, இப்போ ஆர்மினா எந்த ரெஜிமெண்ட் பங்கேற்கிறாங்க, ஏர்போர்ஸ்ல எந்த ஹெலிகாப்டர் பங்கேற்குது, ஷிப்ல எந்த ஷிப் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற இந்த மூணு விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் வந்து போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட், டெரி லான்ச்டு லைட்டிங் எ பில்லியன் லைவ் 2.0 இன் March 2026. What is the core shift focus from original LABB program அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரிஜினலா 2008ல கொண்டு வரும்போது ஒன்லி லைட்டிங் மட்டும் தான், பேசிக் லைட்டிங் மட்டும் தான் இருந்துச்சு. பட் இப்போ லைவ்லிஹுட், லைட்டிங்ல இருந்து லைவ்லிஹுட்டுக்கு இந்த ஸ்கீமை மாத்திருக்காங்க. அடுத்து, யூனியன் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் அனௌன்ஸ்டு தட் இந்தியாஸ் சீதா பாப்புலேஷன் ஹாஸ் கிராஸ்டு த half century mark, reaching a total of how many கேக்குறாங்க. ஸோ இந்தியால சீதா பாப்புலேஷன், சிறுத்தை பாப்புலேஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 53 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் சீதாவுடைய டேட் தெரிஞ்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து, பஞ்சாப் அனௌன்ஸ் முக் மந்திரி மவான் தியா சாத்காரி யோஜனா for women in its 2026-2027 budget. What is the key differentiation in the monthly assistance provided under this scheme? So இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி உமனுக்கு 1000 ரூபாயும் எஸ்சி கேட்டகரி உமனுக்கு 1500 ரூபாயும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, யாரு, பஞ்சாப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல ஒரு சில கேட்டகரியை தவிர இது எல்லா கேட்டகரிக்கும் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து எலிஜிபிள். அடுத்து, நாட்டோஸ் கோல்டு ரெஸ்பான்ஸ் ட்ரில் March 2026 ஆர் partly conducted amidst high tension over the US President Donald Trump pushes to take over Greenland. The Greenland is an autonomous territory of which NATO member? So Greenland அப்படிங்கிறது யாரோடைய autonomous region அப்படின்னா டென்மார்க். ஸோ டென்மார்க்குடைய
அட்டானமஸ் ரீஜன் தான் வந்து கிரீன்லாந்து. ஓகே, ஸோ அடுத்து தாட் இன்டர்செப்ட் பேலிஸ்டிக் மிசைல் யூசஸ் ஹிட் டு கில் டெக்னாலஜி. வாட் டஸ் திஸ் மீன்? ஸோ தாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தாட் அப்படிங்கிறது அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டம். இதுல ஹிட் டு கில் அப்படிங்கிற டெக்னாலஜி பயன்படுத்துவாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, it destroy the target by colliding with it at a extremely high speed. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா, ஒரு ஏர்க்ராஃப்ட் ஒரு மிசைல் வருது அப்படின்னா, அதில் டேரக்டா போய் ஹிட் பண்றது மூலியமா அந்த மிசைலை வெடிக்க செய்யுது. இல்லை எக்ஸ்ப்ளோசிவோ தனியா பாம்போ வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ அடுத்து ப்ளூ புக். ஸோ வாட் இஸ் ப்ளூ புக்? ப்ளூ புக் என்றால் என்ன? ப்ளூ புக் இஸ் அன் இந்தியன் ஃபாரின் பாலிசி டூல் கேட்டிருக்காங்க. இல்ல, இது என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ஷியல் புரோட்டோகால் மேனுவல் ஃபார் ஹை டிக்னிட்டரி விசிட். ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடென்ஷியல் புரோட்டோகால் மேனுவல் ஃபார் ஹை டிக்னிட்டரி விசிட். பிஎம், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இந்த மாதிரியான பர்சன்ஸ் வர்றப்போ என்னென்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புக்கு தானே இந்த ஒரு புக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் மலேரியா கான்ஃபரன்ஸ் 2026 ஆர்கனைஸ்டு பை ICMR NIMR கன்க்ளூடட் இன் நியூ டெல்லி. வாட் வாஸ் த தீம் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸோட தீம் என்ன? டிஸ்கவர், டெவலப் அண்ட் டெலிவர். எஸ், டிஸ்கவர், டெவலப்மெண்ட், டெலிவரி, டிரைவிங் மலேரியா எலிமினேஷன் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறது ஒரு இது. அடுத்து சாரஸ் கிரெயின், the state bird of Uttar Pradesh is listed under which conservation category of IUCN? So IUCN ல என்ன கேட்டகரியில இந்த சாரஸ் கிரெயின் அப்படிங்கிறது இருக்குன்னு பார்த்தா வந்து வல்னரபிள் கேட்டகரியில இருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தானுடைய ஸ்டேட் பேர்ட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. AI powered robot developed by Gen Robotic Innovation was deployed for cleaning canals in திருவனந்தபுரம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரோபோட்? இந்த ரோபோட்டுக்கு பேர் என்ன? ஜி ஸ்பைடர். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த செப்டி டேங்க்லாம் கிளீன் பண்றதுக்காக பண்டிகாட் அப்படிங்கிற ரோபோட் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க கேரளால. இப்போ அதே கேரளால ஜி ஸ்பைடர் அப்படிங்கிற ரோபோட் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓகேவா? So அடுத்த as of February 2026, India has successfully signed and implement the free trade agreement spanning how many countries? இந்தியா வந்து மொத்தம் எத்தனை கண்ட்ரி கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 38 கண்ட்ரிஸ். இதுல வந்து குரூப்பிங்லாம் சேர்த்து மொத்தம் 38 கண்ட்ரிஸ் கூட இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் அபிஷியல் மேஸ்கட் ஃபார் இனாகுரல் கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ்? கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ்க்கான மேஸ்கட் பேர் என்ன அப்படின்னா மோர்வீர் அப்படிங்கிறது. இந்த கேலோ இந்தியா ட்ரைபல் கேம் அப்படிங்கிறது இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னா இது சத்தீஸ்கர்ல இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் லான்ச்டு நேஷனல் வைட் மஹிளா ஜன் சுன்வாய் from 8th March 2026 as a part of which flagship outreach program கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ராஷ்டிரிய மகிழா ஆரோக்கிய ஆப்கே திவார் அப்படிங்கிற இதான் வந்து கரெக்டான அப்படி. ஓகே, ஸோ 48வது கேள்வி. காம்போசிஷன் ஆஃப் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வித் மேக்ஸிமம் 10 information commissioner in addition to the chief information commissioner is specified in which section of RTA? So RTA எந்த செக்ஷன்ல? செக்ஷன் 15(2). செக்ஷன் 15(2) அப்படிங்கிற செக்ஷன் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்துதான். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டுமே கரெக்ட். தென் லாஸ்ட் கொஸ்டின் சென்செக்ஸ் 2027 பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. It will be the first digital census conducted in India. Correct. For the first time, respondent will have the option to self enumeration on everything. Correct. Mascot வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகதி and விகாஸ் இதுவும் வந்து கரெக்ட் தான். பாப்புலேஷன் சென்சஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் அண்டர் த 7th ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது யூனியன். ஸோ பாப்புலேஷன் சென்சஸ் அப்படிங்கிறது யூனியன் லிஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2, 3 இது 3 மட்டும் தான் இதுக்கான சரியான விடை. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு இன்னைக்கான 50 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹோப் நிறைய பேர் 50க்கு 50 வாங்கியிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு 47, 42 வாங்கியிருந்தாலும் வந்து நல்ல அட்டெம்ப்ட் தான். சப்போஸ் மார்க் ரொம்ப குறையுது, 40 கீழே போயிருக்குன்னா நீ ஒழுங்கா ரிவைஸ் பண்ணல அர்த்தம். ஸோ அதனால யார் யாருக்கெல்லாம் மார்க் கம்மியா இருக்கும் ரிவைஸ் பண்ணுங்க. இந்த PDF இந்த ஆன்சர் மார்க் பண்ண PDF அது மட்டும் இல்லாம ஆன்சர் இல்லாம கொஸ்டின் மட்டும் PDF ரெண்டுமே நான் சென்ட் பண்றேன். நீங்க போயிட்டு மறுபடியும் கொஸ்டின் மட்டும் இல்லை PDF வந்து அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம அடுத்ததுல வந்து இது பண்ணலாம். செஷன் லைக் பண்ணல அப்படின்னா லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம வரண்டா IASல வந்து பாத்தீங்கன்னா TNPSC குரூப் 1க்கும் UPSCக்குமான ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. வித் EMI ஆப்ஷனோட உங்களுக்கு ஈஸியா நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே கோர்சஸ்க்கான லிங்க் இருக்கும், அதுல போங்க. அப்படி இல்லைன்னா கீழே நம்மளுடைய கவுன்சிலர் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கோர்சஸ் பத்தி நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம். நீங்க கால் பண்ணும்போது ஆசிக்ஸ் அவருடைய ஸ்டூடெண்ட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். அதனால தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம அடுத்த இதில் வந்து பார்க்கலாம். மறக்காம உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறதையும் வந்து போடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. Veranda IAS
where your dream becomes reality.